السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت علام الغيوب. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விஷயங்களிலே சிறந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆன், வழிமுறைகளிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. விஷயங்களிலே மிக கெட்டது புதியவைகள் அனைத்தும் நூதனமானவைகள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகம் சென்றடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை கிளங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அல்லாஹ்வுடைய இறை இல்லம் பள்ளிவாசலிலே அமர்ந்து அல்லாஹ்வை தூய எண்ணத்துடன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நல்லெண்ணங்களை எல்லாம் அங்கீகரித்து நம்முடைய குற்றக்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பத்தார் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எமது இந்த ஜும்மாவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். கணியத்திற்கும் பெருமதிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ரபியுல் அவல் மாதம், அரபி மாதங்களிலே ரபியுல் அவல் மாதமாக அதனுடைய தொடர்ச்சியாக 2வது நாள் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம், அதை பற்றி சில விஷயங்கள் பேசலாம் என்றிருந்தாலும் அதற்கு முன்னால் வேறு ஒரு சம்பவத்தை பேச நான் நினைக்கிறேன். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி வழியினுடைய அந்த வாழ்க்கை வரலாறை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் ஆரம்பிக்கலாம். அதாவது இன்றைய நான் பேசக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்வே எனக்கு அதிகமான கல்வி ஞானத்தை தருவாயாக, ஓ மை லார்ட் இன்க்ரீஸ் மை நாலேஜ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதையும் அதிகமாக கேட்பதற்கு சொல்லவில்லை. அதே நேரத்தில் இல்மை, பிரயோஜனமான இல்மை எனக்கு தா என்று கேட்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்து தாஹாவில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் அவர்கள் பிரார்த்திக்க சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, அல்லாஹ்வே உன்னிடத்திலே பயனளிக்கக்கூடிய பிரயோஜனமான கல்வியை எனக்கு தா என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் நாமும் பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, அல்லாஹ்வே பயனளிக்கக்கூடிய கல்வி எங்களுக்கு தருவாயாக என்று.
அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய சூழ்நிலையை சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு, அல்லாஹ்வே பயனளிக்காத கல்வி விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன் என்பதாக பிரார்த்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பயனளிக்கக்கூடிய கல்வியை கேட்பதற்காகவும் பயனில்லாத கல்வி இவ்விட்டும் எங்களை பாதுகாப்பாக என்று பிரார்த்திக்க சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தருணத்தில் சொல்கிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே. இதுதான் முக்கியமான இன்றைய தலைப்பாக இருக்கிறது. நேற்றைய தினம் என்ன என்று சொன்னால், அதாவது ஆசிரியர்கள் தினம். என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், 1888 வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது எத்தனையோ தினங்கள் நம் நாட்டிலே கொண்டாடப்படுகிறது. தொழிலாளர்கள் தினம், பெற்றோர்கள் தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், மகளிர் தினம், இன்னும் மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட எத்தனையோ தினங்கள். உதாரணத்துக்காக பிப்ரவரி 16ஆம் தேதி வாலண்டியர் டே என்று சொல்லக்கூடிய அந்த தினம். இப்படி எத்தனையோ தினங்கள் கொண்டாடுவதற்கு விஷயத்தையும் ஒழுக்கக்கேடான அந்த தினங்களுக்கு இடையிலும் இந்த ஆசிரியர் தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. இவர் ஏப்ரல் 17, 1975ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அந்த ராதாகிருஷ்ணன் யார்? அவர் ஆரம்பத்தில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்திருக்கிறார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் அங்கிருந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்துக்கு அவரை இடமாற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் அவர் அங்கிருந்து மாட்டு வண்டியிலே பயணம் மேற்கொள்கிறார், புகைவண்டி நிலையத்திற்காக, ரயில்வே ஸ்டேஷனுக்காக. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவருடைய மாணவர்கள் எல்லாம் குறுக்கே நின்று சொன்னார்களாம், மாட்டு வண்டியில் செல்ல வேண்டாம், மாட்டுக்கு பகரமாக எங்களை அந்த வண்டியில இணைத்து உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக திகழ்ந்த காரணத்தினால்தான் அந்த மாணவர்கள் எல்லாம் அப்படி சொன்னார்களாம். இது சம்பவமாக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அதுபோன்று பகவான் என்று ஒரு ஆசிரியர் இருந்தாராம். அவரும் இடமாற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் ஆசிரியரை போகாதீர்கள், ஆசிரியரை போகாதீர்கள் என்று அந்த மாணவர்கள் எல்லாம் அழுதார்களாம். காரணம், அந்த நேரத்தில் ஆனந்த விகடன் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில், அந்த புத்தகத்தில் கூட முதல் பக்கத்தில் எழுதப்பட்டதாம். அதனுடைய தலைப்பே நல்ல ஆசிரியரை பற்றி சொல்லும் போது ஆசிரியரை போகாதீர்கள், ஆசிரியரை போகாதீர்கள் என்று அந்த தலைப்பை எழுதி ஆனந்த விகடனிலே பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த நல்லாசிரியர் நல்லாசிரியர் என்று சொன்னால் அதனுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால், கல்வி நிலையங்களிலிருந்து அவர்கள் விடுப்பிலே ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் சங்கடத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி விடுமா. அவர்களுடைய அந்த பாசத்துக்கும் பிரியத்திற்கும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த நல்ல ஆசிரியருடைய அந்த இலக்கணமாக சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். ஆனால் எத்தனையோ ஆசிரியர்கள் இதற்கு மாற்றமாகவும் இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த ஆசிரியர் பணி என்று சொன்னால் மக்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், பொதுவாகவே அவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்வது மட்டுமல்ல, எத்தனையோ வசைபாடக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையான ஒரு ஆசிரியராக இருந்தால் அவர் நற்போதனையை மக்களுக்கு, மாணவர்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருப்பார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை போன்றே அந்த மாணவர்களை அவர் வார்த்தெடுப்பார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நேற்று கூட ஒரு நம்முடைய சொந்தத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கவிதையில் இருந்தார்கள். அதாவது பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்று அந்த பெற்றோருக்கு தெரியாத காலகட்டத்திலும் இப்போதும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மாணவனுடைய வரலாறும் எங்களுக்கு தெரியும் என்று அந்த ஆசிரியர் எழுதியிருந்தார். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் தினத்தை நாம் சற்று நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த விஷயங்களை சொல்லுகிறோம். இதே பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஹதீஸில், அதாவது நல்ல ஆசிரியர்களுக்காக, அதாவது கடலில் கிடக்கக்கூடிய எல்லா மீன்களும் ஒரு கல்வியை தேடி செல்லக்கூடிய மாணவனுக்கு எப்படி பிரார்த்திக்கிறதோ அதே போல நல்ல ஆசிரியருக்காக
அந்த கடல்களில் எல்லா மீன்களும் பிரார்த்திப்பதாக சஹீஹுல் ஜாமி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 5883வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை யார் நல்ல முறையில் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பாரே அவர்தான் நல்ல மனிதர் என்று சொன்னால் குர்ஆனை கற்று படித்துக் கொடுப்பதல்ல, அந்த குர்ஆனுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒழுக்கங்களையும் அத்தனை விதமான ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அத்தனை விதமான ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் முறையான முறையில் பயிற்றுவிப்பாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று, அவர்தான் நல்ல ஆசிரியர் என்று சொன்னார்கள். கலக்கல் இன்சான அல்லமகள் பயான், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மனிதனுக்கு நல்ல அழகான விளக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த மனிதனைத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த கல்வி இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் போது இன்னொரு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லா அதபலகு வலா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வியே கிடையாது, கல்வி இருந்தும் பயனில்லை, முறையான முறையில் கல்வி கற்கக்கூடாது, கற்க முடியாது, அந்த கல்வியினால் எந்த பயனும் இல்லை. இதை போன்று அதாவது ஒரு பேரறிஞர் கஸ்ஸாலி இமாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்வியாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸல் யதீமுல்லதி கதுமாத்த வாலிது இன்னல் யதீமல்லதி பிலா இல்மின் வலா அதபி, லைஸல் யதீமுல்லதி கதுமாத்த வாலிதுஹு இன்னல் யதீமல்லதி பிலா இல்மின் வலா அதபி, யாருக்கு கல்வியும் ஒழுக்கமும் இல்லையோ அவர்தான் உண்மையான அனாதை. அதாவது நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அபல்லஹு ஃபஹுவ யதீம், யாருக்கு தந்தை இல்லையோ அவர் யத்தீம் என்று யத்தீமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த பேரறிஞர் இந்த கல்வியாளர் கஸ்ஸாலி இமாம் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய சொந்த தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள், அதாவது தாயின் தந்தை இல்லாதவர்கள் யத்தீம் கிடையாது, அனாதை கிடையாது, யாருக்கு கல்வியும் யாருக்கு ஒழுக்கமும் இல்லையோ அவர்தான் உண்மையான அனாதை என்று அவருடைய சொந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் மாணவர்களுக்கு அன்பாகவும் அரவணைப்புடனும் கண்டிப்புடனும் கனிவுடனும் கையாள வேண்டும். ஆசிரியர் மாணவர்களிடையே உளவியல் ரீதியாக கண்டெடுத்து அவருடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது ஒரு காலம் இருந்தது, பெற்றோர்கள் ஆசிரியரிடத்தில் ஒப்படைப்பார்கள் பிள்ளைகளை மாணவர்களை, நீங்கள் நல்லா கண்டியுங்கள், அடித்துக் கொள்ளுங்கள், நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்றெல்லாம் சொன்ன காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி என்றால், அடிப்பதே பெருங்குற்றம். அவர்களை மாணவர்களை ஒழுக்கமாக வளர்த்த வேண்டும், ஒழுக்கமாக அவர்களுக்கு நற்போதனை புகட்ட வேண்டும் என்று நினைத்து அவர்களை கண்டித்தாலோ தண்டித்தாலோ அப்படி அடிப்பது பொதுவாகவே பெருங்குற்றமாக இருக்கிறது. நீதிமன்றத்திலிருந்து மக்கள் மன்றத்திலிருந்து பொது வழியிலிருந்து விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்கள் என்று சொன்னால் அவர் ஒழுக்கமுடையவராகவும் பொறுப்பாளர்களாக இருப்பார். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பவரை, உங்களுடைய மேய்ப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிறது. அந்த மேய்ப்பு என்று சொன்னால் அந்த மெயின்டெனன்ஸ், மேற்பார்வையாளர் ஒரு குடும்பத்துக்கு குடும்பத் தலைவர், ஒரு வகுப்பறையில் அந்த ஆசிரியர், இப்படி ஆசிரியர் அனைத்து மாணவர்களை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மேய்க்கக்கூடியவருடைய விசாரிப்பை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த இல்ம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது கூட, ஒரு மனிதன் மரணித்து விட்டால், அதாவது இதா மாத்தல் இன்சான் இன்கத்த அமலுஹு இல்லா பிஸலாசி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டே மறைந்து விட்டால் அவனை விட்டு அவனுடைய எல்லா அமல்களும் எல்லா செயல்களும் முடிவடைந்து விடுகிறது, துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மூன்றை தவிர, ஒன்று சதக்கத்தின் ஜாரியா, அவன் செய்த நின்று நிலவக்கூடிய தான தர்மம்,
ஒரு பள்ளிக்கூடத்தையோ ஒரு பள்ளிவாசலையோ ஒரு மதரசாவையோ இந்த பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் அது நின்று அது இருக்கும் காலமெல்லாம் அதனுடைய ராயல்டி நன்மை அந்த மனிதனை சென்றடைந்து கொண்டே இருக்கும். அதுதான் சதக்கத்தின் ஜாரியா, நின்று நடக்கக்கூடிய தர்மம். இன்னொன்று வலதும் சாலிகின் எதிரோலகு, தான் பெற்ற பிள்ளை தனக்காக சாலிகான அந்த பிள்ளை தனக்காக பிரார்த்திக்கின்றதே, அந்த பிரார்த்தனைய மகிமை அந்த பெற்றோர்களுக்கு சென்றடைந்து கொண்டே இருக்கும். அதை போன்று இந்த மூன்றாவதாக சொல்லும் போது இந்த பயனளிக்கக்கூடிய கல்வி, பயனளிக்கும் கல்வி, பயனளிக்காத கல்வி என்று இரண்டு கல்வி இருக்கிறது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த கல்வி அந்த மனிதருக்கு அவருடைய மண்ணறையில் காலங்காலம் உலகம் அணியும் வரைக்கும் அதனுடைய நன்மை ராயத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது யார், அந்த கல்விக்கு தகுதியானவர் யார்? அவர்தான் உண்மையான நல்ல இஹ்லாஸான தூய்மையான அல்லாஹ்வுக்கு பயந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அந்த ஆசிரியராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு அந்த மாணவர்களிலிருந்து அனைத்து விதமான பிரார்த்தனையும் அது மட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்தும் அவருக்கு அதிகமான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கு மத்தியில் எப்படி அந்த டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் எந்த முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அழகாக அநேகமாக படித்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் 3 விஷயம். ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவனுக்கும் உண்மையான மரியாதை இருக்க வேண்டும். அதாவது மரியாதை என்று சொன்னால் பார்க்கும் நேரம் காட்டக்கூடிய மரியாதை அல்ல, உண்மையான யதார்த்தமான உள்ளார்ந்த மரியாதையாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் உண்மையான பயமாக இருக்க வேண்டும். அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றியுள்ள பயம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக உண்மையான யதார்த்தமான பாசம் இருக்க வேண்டும். அப்படி 3 விஷயங்களும், ஒன்று மரியாதை, ஒன்று பாசம், இன்னொன்று பயம். இந்த 3ம் யதார்த்தமாக அந்த ஆசிரியருடைய விஷயத்தில் இந்த மாணவனுக்கு இருக்குமானால் அவன்தான் உண்மையான மாணவனும் அவர்தான் உண்மையான ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியராக திகழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இது பொதுவாகவே சொல்லப்படக்கூடிய விஷயம், அது உண்மையும் கூட. ஒரு ஆசிரியர் பொறாமை கொள்ள மாட்டார். அவர் படித்துக் கொடுத்த மாணவர் என்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லை சயின்டிஸ்டாகவோ இன்ன பிற துறைகளில் நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த ஆசிரியர் பெருமை கொள்வார், சந்தோஷம் அடைவாரை தவிர நான் படித்து கொடுத்த மாணவன் என்னை மிஞ்சி விட்டானா என்று உலகத்தில் எந்த ஆசிரியரும் போராமை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பெருமிதம் கொள்வார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களுக்காக பிரார்த்திப்பார்கள். இதுதான் உலகத்தில் நியதி. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியரை நாமும் கண்டெடுத்து அவர்களுக்கு நமது பிள்ளைகளை படிக்க வேண்டும். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எத்தனையோ ஆசிரியர்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மாணவன் தவறளித்தால், அவன் மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டால் நாம் அவரை எப்படி சொல்வோம்? இவன் படித்தவனா? படித்திருந்து பயனில்லை. காரணம், இவனுக்கு படித்து கொடுத்தவர்கள் அப்படி, இவன் படித்த இடம் அப்படி, படித்த பள்ளிக்கூடம் அப்படி என்று ஆசிரியரையும் மாணவனையும் குறை சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் அந்த மாணவனுடைய தவறை நாம் காணும்போது சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பள்ளிக்கூட பாடங்களை தவிர அந்த புத்தகத்தை தாண்டி இன்னும் அந்த காலத்தில் இருந்தே போன்று நீதி போதனை, அறப்போதனை, மோரல் சயின்ஸ் சொல்லக்கூடிய நல்லொழுக்க விஷயங்கள், இப்படி அனைத்து விதமான கல்விகளை அவர்களுக்கு ரிலாக்ஸ்மெண்டாக அதுகளை கற்றுக் கொடுத்தால் அந்த மாணவன் உண்மையான மாணவனாக தேர்வான். அதே போன்று அவரிடத்திலே படித்த மாணவன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், மருத்துவத்துறையில் லஞ்சம் வாங்குவதில்லை, அது மாதிரி நல்ல பொறியாளரை உருவாக்க வேண்டும். எத்தனையோ பொறியாளர்களை உருவாக்கி கட்டடக்கலைகள் எல்லாம் கட்ட பயந்து அவர்கள் வெளி ஊர்களில் வெளி இடங்களிலே வந்து பிரம்மாண்டமான பில்டிங்குகளை, அதாவது தகுந்த முறையில்லாத முறையில் கட்டி லஞ்சத்தை வாங்கி கட்டிவிட்டு அந்த கட்டடங்கள்லாம் இந்த சம்பவங்களை நாம் கேட்கின்றோம். இப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்காமல் நல்ல மாணவர்களை, நல்ல மருத்துவர்களை, லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை அந்த ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் நல்ல ஆசிரியர்களாக திகழ வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வஅல்லமா. குர்ஆனை யார் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவர்தான் உண்மையான நல்லவர் என்று சொன்னால், வெறும் குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல, குர்ஆனுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல கலைகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக திகழ்வதால் உண்மையான ஆசிரியர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சம்பவத்தில் கூட ஒரு ஆசிரியருடைய சம்பவத்தை சொல்லும் போது, நான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு திருமண மண்டபத்திலே வீட்டிருக்கிறார். அப்போது ஒருவர் வருகிறார். வந்து அவரை பார்த்து அவர் சலாம் கூறிவிட்டு கையை வைத்து என்னை தெரிகிறதா என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், தெரியவில்லையே தம்பி, நீங்கள் யார்? என்ன தெரியவில்லையா? நான் உங்களிடத்திலே பயின்ற ஒரு மாணவன். அப்படியா தம்பி, இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அது நான் இப்போது ஆசிரியராக இருக்கிறேன். ஆசிரியரா? ஏன் அந்த ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுத்தா என்று கேட்போது, எல்லாமே உங்களுடைய அந்த நற்குணத்தின் காரணமாக நான் அன்றே முடிவெடுத்து விட்டேன். என்ன நற்குணம் அப்படி கண்டுபிடித்தா என்று என்ன தெரியவில்லையா? நாம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவன் உயர்தரமான ஒரு வாட்சை கை கடிகாரத்தை கையில் கட்டி வந்தானே, அந்த நேரத்தில் திடீரென்று அந்த வாட்சை காணாமல் போய்விட்டது. அப்போது அந்த வாட்சை காணவில்லை என்று புகார் வைத்தான் மாணவன். நீங்கள் என்ன செய்தீர்கள் சொன்னால், அந்த வகுப்பறையை மூடிவிட்டு எல்லோரும் கண்ணை அடைத்துக் கொள்ளுங்கள், நான் அந்த வாட்சியை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி எல்லா மாணவர்களையும் கண்ணை அடைத்திருந்த நேரத்தில் ஒவ்வொருவராக சட்டப்பையில் கையை வைத்து வரும்போது, என்னுடைய சட்டப்பையில் அந்த வாட்சி இருந்தது, நீங்கள் அந்த வாட்சியை எடுத்தீர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த மாணவன் தான் நான் என்று சொன்ன நேரத்தில் அந்த மாணவர் அவர் அந்த வயது வைத்தவர் சொன்னார், தம்பி அது எனக்கு தெரியாது, அப்படி ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தான் அந்த வாட்சியை எடுத்திருந்தேன், உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார், நானும் அந்த நேரத்தில் கண்ணை அடைத்திருந்தேன் தம்பி, அதனால் எந்த மாணவத்திலிருந்து எடுத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அப்படி அழகான பண்புக்குரியவராக நீங்கள் திகழ்ந்தீர்கள் அல்லவா, அந்த பண்பு உங்களிடத்தில் நான் கற்ற காரணத்தினால் உங்களை போன்று நானும் ஒரு ஆசிரியராக திகழ வேண்டும் என்று அந்த மாணவன் சொன்னான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல பண்புக்குரிய ஆசிரியராக திகழ வேண்டும், அப்படிப்பட்ட ஆசிரியரை நாம் கண்டெடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஆசிரியத்திலும் பள்ளிக்கூடத்திலும் நமது பிள்ளைகளை படிக்க வேண்டும் என கூறி எனது முதல் குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم انا نعوذ بك من جهد البلاء ودرك السقاء وسوء القضاء وشماتة الاعداء يا رب العالمين. اللهم انا نعوذ بك من العجز والكسل واعوذ بك من البخل والجبن واعوذ بك من غلبة الدين وقهر الرجال برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء والاموات انك مجيب دعوات يا قاضي الحاجات. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.